அனைவருக்கும் வணக்கம். பூண்டு பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு வித்தியாசமான முறையில் பூண்டு பொடி எப்படி செய்கிறது அப்படின்றது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, பூண்டு, காஞ்ச மிளகா, நல்லெண்ணெய், உப்பு, இவ்வளோதான். பூண்டு வந்து ஒரு 7 பூண்டை வந்து தோல் உரித்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 8, ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய், இது தேவையான அளவுக்கு உப்பு. இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இந்த பாத்திரத்தில் நம்ம நல்லெண்ணெயை ஊற்றுறோம். எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் இந்த காஞ்ச மிளகாவை போட்டு வறுத்து எடுக்கணும். காஞ்ச மிளகாவை வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்தாச்சு. அடுத்து நம்ம தோல் உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு எல்லாத்தையுமே போட்டுருங்க. போட்டுட்டு ஃப்ளேம் சின்னதாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் சிறு தீயில் வச்சு நல்லா கொஞ்சம் இந்த ப்ரௌன் கலர், மெரூன் கலர் வர்ற அளவுக்கு சிம்மிலே வச்சு நல்லா வறுக்கணும். பூண்டு இப்படி சிம்மில் வச்சு வறுத்தா தான் உள்ள எல்லா பகுதியுமே நல்லா வெந்துடும். இல்லைன்னா வெளிப்பகுதி மட்டுமே வெந்திருக்கும், உள்ளே பச்சையாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் சிம்மில் அப்படியே மீடியமாக வச்சு கொஞ்சம் அப்படியே அந்த ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுங்க. பூண்டு நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கிடுச்சு. இந்த இது வந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூண்டை மட்டும் தனியாக, இந்த எண்ணெய் தனியாக இருக்குது இல்லையா, இந்த பூண்டை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஆற வைக்கணும். இது ரெண்டையுமே வறுத்து தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. இது ரெண்டுமே கொஞ்சம் ஆறுனதும் மிக்சியில் போட்டு அரைக்கணும். கொஞ்சம் ஆறுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். பூண்டு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இந்த பூண்டை எடுத்து மிக்சியில், பூண்டு இந்த காஞ்ச மிளகாய் ரெண்டையுமே இந்த மிக்சியில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிடுங்க. மிக்சியில் நல்லா அரைச்சாச்சு. இதில் அரைக்கிறதுக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் அரைப்பட முடியலை அப்படின்னா, நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாவையும் பூண்டையும் வறுத்தெடுத்ததில் எண்ணெய் இருக்குது இல்லையா, அந்த எண்ணெயை கொஞ்சோண்டு ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சி இப்படி எடுத்துக்கோங்க. இது ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ பூண்டு பொடி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த பாத்திரத்தில் எக்ஸஸாக இருக்கிற இந்த ஆயிலை எடுத்து கொஞ்சம் இந்த பொடியோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோ பூண்டு பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் ஒரு 1 வீக் கூட, 7 நாள் 7 டேஸ் கூட வச்சு பயன்படுத்திக்கலாம். கெட்டு போகாது. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி.